கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 37ஆம் சங்கீதத்திலே அந்த 23வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராலே உறுதிப்படும், கர்த்தராலே அது வாய்க்க பண்ணுவார், உறுதிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார், அவனுடைய வழியின் மேல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஒரு மனிதன் நல்ல மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே உறுதிப்படும் என்று சொன்னால், அப்போ தேவனுக்கு பிரியமான வழி, தேவனுக்கு பிரியமான தேவன் விரும்புகிற வழியில் நடக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காரியங்கள் என்றுமே அசைக்கப்படுவதில்லை, உறுதியாக்கப்படுகிறது. கர்த்தர் அவனை உறுதியாகி வைத்திருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள். அப்போ தேவன் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற வழியிலே ஒரு மனுஷனுடைய காரியங்கள் இருக்குமானால் தேவன் அவனை உறுதிப்படுத்துகிறார். அவன் ஒருபோதும் தள்ளுண்டு போவது இல்லை. கீழே வாசிக்கிறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தமது கையினாலே அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யாரை தாங்குகிறார்? யாரை ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார்? யாரை தாங்குகிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற வழியிலே நடக்கிற ஒரு மனிதனுடைய காரியங்கள். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவர் விரும்புகிறபடி, அவர் பிரியப்படுகிறபடி அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, விழுந்தாலும் நம்ம தள்ளுண்டு போவதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் தம்முடைய கையினாலே நம்மை தாங்குகிறார், நம்மளை ஏந்தி நடத்துகிறார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாட்களில் நாம் விரும்புகிற வழி அல்ல, நாம் விரும்பி போகிற வழி அல்ல, தேவன் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நாம் விழுந்து போகாதபடிக்கு அவர் தம்முடைய கையினாலே நம்மை தாங்குவார், நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்களில் உமக்கு பிரியமான, நீர் விரும்புகிற வழியிலே நாங்கள் நடப்பதனால நீர் எங்களை உறுதிப்படுத்துகிறவர். விழுந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தள்ளுண்டு போகாமல் படிக்கி ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்துகிறவர். ஆசீர்வதிப்பீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.